ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். அன்னபூர்ணி வீட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ வீட்டில் எல்லாம் உட்காந்துருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சிந்து பைரவி இருக்காங்கல்ல, அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல சத்யராஜ், அதே நேரத்தில் பார்த்தோம்னா சாரதா இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வராங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்பவுமே எமோஷனலாக தான் பேசுகிறாங்க. ஆறுமுகம் பைரவி இவங்கெல்லாம் பக்கத்தில் இருக்காங்க, சிந்து வந்து தூரத்தில் இருக்காங்க. இந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னா சிவா மற்றவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பேசி அவங்க பொண்ணு சிந்து பண்ண விஷயமா ரொம்பவுமே எமோஷனலாக சத்யராஜ் பேசுகிறாரு. ஒரு கட்டத்தில் எல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நாங்கள் எங்கள் பொண்ணை தலை முழுகிட்டோம், அந்த விஷயத்தை எல்லாமே முடிவுக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் 2 பேரும் காசிக்கு போகிறோம், அங்கே போயிட்டு நாங்கள் செஞ்ச பாவத்துக்கு புண்ணியம் தேடிட்டு அதே நேரத்தில் பொண்ணையும் தலை முழுகிட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷனலாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே சிந்து அதை பார்த்துட்டு வந்து காலெல்லாம் உளுந்து கதறி அழுகுறாங்க. இருந்தாலும் அவங்க ரொம்ப கோபமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே அதாவது வந்து ஆறுமுகத்தோட தங்கச்சி இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட பார்த்தோம் அப்படின்னாக்கா எசைக்கு வந்து பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, நீ வந்து என் மேலே பிரியம் இல்லாமல் நீ வந்து அந்த மாதிரி இருக்கிற, அதனால் வந்து உனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல, நீ வந்து என் கூட வாழ பிடிக்காம தானே இருக்க, பரவாயில்ல விடு, நானே வந்து அதாவது அன்னபூர்ணி பெரியமாட்ட பேசி அவங்கள்ட்ட பேசி உன் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்துகிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை நீ அமைச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க. அதை கேட்டு அவங்க அப்படியே ரொம்ப யோசனையோடு இருக்காங்க. எப்போயுமே வேறு மாதிரிலாம் பேசுவாங்க, இன்றைக்கி இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா சிவா டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் பார்த்தா ஒரு சின்ன குழந்தை காயின், அதாவது காசை மிழுங்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க. உடனே அவ்வளோதான் இன்றைக்கான எபிசோட். இதிலேருந்து ரொம்பவுமே எமோஷனலாக அப்படியே ஸ்டார்ட் ஆகிடுது. அந்த குழந்தையோட அந்த அந்த மிழுங்கின காயினை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவா டாக்டர் வந்து ரொம்பவுமே போராடுறாரு. அதுக்காக உள்ள எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணி பார்த்து டாக்டர் வர சொல்லி எல்லாம் பார்க்குறாங்க. ஆனால் அது ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாக தான் இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா சிந்து அங்கே வந்துடுறாங்க. இப்போ சிவா டாக்டர்கிட்ட அந்த வந்திருக்க இன்னொரு டாக்டர் இருக்கார்ல, அவர் வந்து இது சினேகா டாக்டருக்கு அவங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. சினேகா தான் தெரியுமில்ல எந்த நேரத்தில் எப்படி பேசுவாங்கன்னு, ரொம்பவுமே திமிராகவும் இதாக பேசுகிறாங்க. சிவா டாக்டர் எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாரு, ஆனால் வேலைக்கு ஆகலை, அவங்க வந்து முடியாதுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்களா, அவங்க அம்மா அவங்க மாதிரி எல்லாம் இருக்காங்களா, அவங்களாம் ரொம்பவுமே அழுது எமோஷனல் ஆகிட்டு இருக்காங்க. சிந்துக்கு கடைசி வரைக்கும் என்னன்னே புரியல, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் சிவா டாக்டர் இல்லாதப்போ வந்து கேட்குறாங்க, நர்ஸு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க சிந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கு. இப்படியா வந்து அப்படியே அதே மாற்றி அந்த சீனியே காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பேரண்ட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் ரூம்குள்ளார வந்து குழந்தைக்கு அந்த போட்டிருக்கிறது எல்லாத்தையும் கழட்டி விட்டுட்டு தூக்கிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் சிந்து வந்து ஒரு நிமிஷம் என்கிட்ட குழந்தைய கொடுங்கன்னு சொல்லி கிராமத்து பக்கத்தில் இந்த மாதிரி காயின் மிளிங்கிட்டு அப்படியே அந்த குழந்தைய தலைகையில் வச்சு முதுகில் தட்டும் போது அந்த காயினை வெளியில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. காயினும் வெளியில் வந்துடுது. எல்லாரும் பயங்கர ஹாப்பி. ஆனால் அதை பார்க்குற சிவா வந்து ரொம்பவுமே எமோஷனல் ஆகிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த சிவா கிட்ட வந்து அந்த இன்னொரு டாக்டர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சிவா அவரோட கேபினில் உட்காந்துருக்காரு. அந்த இடத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா சிந்து வராங்க. சிந்து வந்து என் மேலே கோவமாக இருக்கியா டாக்டர் அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தோம் வந்தோம்னா, இந்த மாதிரி செஞ்சேனே அப்படிங்கும்போது நீ எது எப்படியோ செஞ்சது சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஒரு ரொமான்ஸ் மூமெண்ட்டில் கூடுறாரு. செம்ம எமோஷனலாக சூப்பராக இன்றைக்கான எபிசோட் இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.